சயின்ஸா? எக்ஸாமா? ஐயோ! அப்படின்னு தான் நம்ம வாழ்க்கையெல்லாம் போச்சு. அப்படி தான் நம்மலாம் படித்தோம். ஆனால் சயின்ஸையும் எவ்வளோ ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக காமிக்க முடியும், எவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக பசங்களுக்கு சொல்லித்தர முடியும் அப்படின்றத நாங்கள் இந்த ஹியூஸ்டன் மியூசியம் ஆஃப் நேச்சுரல் சயின்ஸில் தான் பார்த்தோம். இந்த ஹூஸ்டன்றதே வந்து ஒரு ஸ்கை ஸ்க்ரேப்பர்ஸ் இருக்கிற ஒரு சிட்டி. அந்த சிட்டியில் சரி இந்த குளிர்காலத்தில் இங்கே இந்த யூஎஸ்லலாம் இப்போ வந்து பயங்கரமான வின்டர் சீசன், வெளியிலேயும் போய் விளாட முடியாது. வீட்டில் இருந்தால் ஒரு வெப் சீரிஸோ படமோ ஓடுது. ஹாலிடேஸில் எங்கேடா போகிறதுனா இந்த இடம் வாஸ் அ ரைட் பிளேஸ் ஃபார் அஸ். அவ்வளோ எக்ஸ்பிரிமெண்ட்ஸ், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பாட்டனி, ஜுவாலஜின்னு தரவாரியாக ஒன்றுக்கும் பசங்க வந்து விளாட்டு மூலமாகவே கற்றுக்கிற விஷயங்கள் வேறு லெவலில் இருந்தது. ஸோ நாங்கள் அன்றைக்கி ஹூஸ்டன் மியூசியம் ஆஃப் நேச்சுரல் சயின்ஸில் நாங்கள் பல எபிசோட்ஸ் உங்களுக்கு காமிச்சிருக்கோம். எதுக்குன்னா இது வந்து அவ்வளோ பெரிய இடம், அவ்வளோ பெரிய ஏரியா. ஸோ இந்த ஏரியா வந்து எக்ஸ்க்ளூசிவ்லி ஆக்டிவிட்டீஸ், அதாவது ஃபுல்லாக உங்களுக்கு வந்து எப்படி வந்து ஒரு ஹியூமன் பாடியில் எங்கெங்கே எந்தெந்த நர்வஸ் சிஸ்டம் இருக்குது, அந்தந்த நர்வஸ் சிஸ்டம் எப்படி எப்படி வேலை பார்க்குது அப்படின்றத காமிக்கிறதுக்கு அவங்களே நின்று தன்னுடைய பாடியை ஸ்கேன் பண்ணி அந்த நர்வ்ஸை செலக்ட் பண்ணிவிட்டு அந்த நர்வ்ஸுடைய வேலை என்ன அப்படின்றத பார்க்குற மாதிரி. ஸோ எனக்கும் பயங்கரமான ஆர்வம் வந்துருச்சு. நம்ம ஸ்கூலில் ஒழுங்காக படிக்காத படிப்பெல்லாம் போய் சரி இப்போயாவது நம்ம படித்து பார்க்கலாமே அப்படின்னு சொல்லி நமக்கே ஒரு ஆர்வம் வர அளவுக்கு அங்கே ஒரு ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் இருக்குது. அதே மாதிரி கெமிஸ்ட்ரியில் வந்து இந்த சிம்பிள்ஸு, ஃபார்முலாஸு அதெல்லாம் வந்து பசங்க ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுற மாதிரியும் அதனுடைய காம்பினேஷன்னால் என்னென்ன பண்ண முடியும், அதனால் அது ஒரு விளாட்டு மூலமாக அது எங்கெங்கே கிடைக்கிது, அதனால் என்ன ரிசோர்ஸுன்ற மாதிரிலாம் ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாங்க. வேறு லெவலில் தரமான ஒரு இடமா இருந்தது. ஹூஸ்டன் மியூசியம் ஆஃப் நேச்சுரல் சயின்ஸ், இது ஹூஸ்டன் டெக்ஸஸில் இருக்குது. நீங்கள் என்றைக்காவது உங்களுக்கு வாய்ப்பு கிடச்சதுன்னா கண்டிப்பாக உங்கள் குழந்தைங்களெல்லாம் அங்கே கூட்டிகிட்டு போயிட்டு இதெல்லாம் நீங்கள் காமிக்கலாம். இந்தியாவிலேயும் இந்த மாதிரி ஒரு மியூசியம்ஸ், இந்த மாதிரி ஒரு இன்ட்ராக்டிவ் என்விரான்மெண்ட் வரணும், ஃப்யூச்சரில் வரணுன்றது என்னுடைய ரொம்ப ரொம்ப ஆசை. ஸோ கண்டிப்பாக வரணும்.